Hello students, நம்ம last class வந்து KTG and Thermodynamicsல வந்து KTG part kinetic theoryல உள்ள எல்லா சம்ஸுமே PYQ வந்து 2023 வரைக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த செஷனும் அடுத்த செஷன் more or less 2 செஷன்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இந்த 2 செஷனில் Thermodynamics பார்ட்டில் உள்ள எல்லா சம்ஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ இதில் வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 40-45 சம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம 23-24 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் அதே மாதிரி ஒரு 25 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா Thermodynamicsல உள்ள PYQ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைன். சரி தானே. ஸோ இப்போ வந்து 21st சம் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட்லேருந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ரைட்டு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். A sample of 0.1 gram of water at 100 degree Celsius. ஓகே, அப்போ வந்து ஒரு வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.1 gram of water வந்து எடுத்துக்க போகிறோம். அது வந்து 100 degree Celsiusல இருக்குது. ஸோ இட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட், வாட்டரில் இருக்குது. அண்ட் நார்மல் ப்ரெஷர் வந்து சரௌண்டிங் ப்ரெஷர் வந்து நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் which is equal to 1.013 into 10 power 5. சரி, requires 54 calories of heat energy to convert steam to 100 at 100 degree Celsius. ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 54 calories ஆஃப் ஹீட் வந்து நம்ம del Q நம்ம கொடுத்த சப்ளை பண்ண ஹீட் வந்து எவ்வளோனா 54 calories. கேலரிஸில் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் நம்ம ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 54 calories of heat energy to convert the steam at 100 degree Celsius. To convert to steam at 100 degree Celsius, which means 100 degree Celsiusல லிக்விட் ஸ்டேட்டில் அந்த வாட்டர் வந்து இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக அதே இதிலே நம்ம லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் நம்ம கொடுத்து தேவையான ஹீட் வந்து நம்ம கொடுத்து அதை அப்படியே நம்ம வந்து எதாவது கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் இஸ் த சேம். ஓகே, 100 degree Celsiusலேயே இருக்குது. If the volume of the steam produced is 167.1 cc. Okay, cc அப்படின்னா it is centimeter cube, right? அந்த கன்வர்ஷன் வந்து மீட்டர் கியூப்க்கு தேவைன்னா மாற்றிக்குவோம். The change in internal energy of the sample is, அப்போ எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி அது உள்ளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் வந்து நான் கொடுத்த ஹீட் வந்து ரெண்டு இதுக்கு வந்து போயிருந்திருக்கும். ஒன்று வந்து அதோட இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆகிறதுக்கு வந்து போயிருந்திருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அது வந்து ஒர்க் டன், அது மேலே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வால்யூம் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது வந்து எந்த வால்யூமே ஆக்குபை பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா லிக்விட் வந்து ஸ்டீமாக மாறும்போது வேப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து போகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிஸ்டன் சிலிண்டர் மாதிரி இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்து எனக்கு எக்ஸ்பேன்ஷனால ஒரு ஒர்க் வந்து வெளியில் வந்து லாஸ் ஆயிருக்கு. அது எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் 167.1. ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன், அப்போ ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். அப்போ நான் கொடுத்த ஹீட் வந்து ரெண்டு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இது வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து போகுது. ஓகே, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாட்டாலும் இங்கே வந்து எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா நான் கொடுக்க போகிற எனர்ஜினால தான் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து பிரேக் ஆகி தனித்தனியாக ஸ்டீமுக்கு போகுது. அதுக்கு ஒன்று போகுது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் டன், அது வந்து பிஸ்டன் வந்து அந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து சம் ஒர்க் வந்து இட் இஸ் ரிலீஸ் டு த சரௌண்டிங். ஓகே, இது என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். ஸோ இங்கே வந்து நான் கொடுத்த ஹீட் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிய போகுது. ஒன்று வந்து இட் இஸ் கோயிங் டு ரைஸ் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். எப்படி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ரைஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து வாட்டர் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு liquid state is getting converted to a gaseous state. அப்போ ஒரு கன்வர்ஷன் வந்து நடக்க போகுது. அப்போ தட் இஸ் லேட்டன் ஹீட், ரைட்? அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எல்லாமே ஃபேஸ் சேஞ்சுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா அந்த கேஷியஸ் ஸ்டேட்டோட எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாவை எடுத்து போட்டுற வேண்டியதான். del Q del U del W இதை ரிலேட் பண்ணோம். அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ del U ஈக்குவல்ஸ் del Q மைனஸ் del W. del Q வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்னென்னா 54 calories கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜூல்ஸில் தான் இருக்குது. அப்போ ஜூல்ஸில் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான். 54 into 4.184, ரைட்? அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜூலுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒரு பார்ட் வந்து இட் இஸ் டன், ரைட்? del U வந்து முடிச்சாச்சு மைனஸ் del W. ஓகே, இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் தான். நம்ம வந்து ஃபார்முலாவில் இந்த நெகட்டிவ் சைன் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். தேர்ஃபோர் இங்கே எக்ஸ்பேன்ஷன் தான், பிரச்சனை கிடையாது. இனிஷியல் வால்யூம் வந்து எனக்கு 0, ஃபைனல் வால்யூம் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 167.1 centimeter cube. அந்த மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர், ரைட்? நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம், வில் கெட் த ஆன்சர், ரைட்? ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா del U ஈக்குவல்ஸ் del Q மைனஸ் del W. இங்கே என்னோட டாஸ்க்கே வந்து இன்டர்னல் எனர்ஜி தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து del Q ஹீட் சப்ளைட் இன்டு த சிஸ்டம் இஸ் 54. அப்போ 54 into 4.184, ரைட்? 4.18. ஓகே, அது வந்து போதும். இது வந்து எதுக்கு அப்படின்னா del Q ஹீட் சப்ளைட். இந்த ஹீட்டில் வந்து எனக்கு வந்து எல்லாமே இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து யூஸ் ஆகல, கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனுக்கும் அந்த கொடுத்த ஹீட் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது, ரைட்? அப்போ ஒரு பார்ட் வந்து எதுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒர்க் டனுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும், ரைட்? அப்போ del Wக்கு வந்து P del V. அப்போ ப்ரெஷருக்கு வந்து இங்கே வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1. ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்தாலே தெரியுது நல்லாவே அது வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் ரொம்ப அப்ராக்சிமேஷன் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாகவே 10 power 5 1.013 அப்படியே 10 power 5 எடுத்துக்கிறேன், ரைட்? என்ன சொல்கிறாங்கிறது புரியணும். ஓகே, ஆப்ஷன்ஸ் வச்சே நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்.
நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, அப்போ இங்கே வந்து 10⁵ பி டெல் வி, பி வந்து தெரியும். சேஞ்ச் இன் வால்யூம் வந்து எனக்கு எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 167 சென்டிமீட்டர் கியூப். ரைட், அப்போ நம்ம சென்டிமீட்டர் கியூப் வந்து நம்ம வந்து மீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா தட் இஸ் 10⁻² வந்து வரணும். இப்போ வந்து சென்டிமீட்டர் கியூப் வந்து மீட்டர் கியூபுக்கு மாற்ற போகிறோம். அப்போ 10⁻² த ஹோல் கியூப் இதெல்லாம் தெரியணும். தட் இஸ் 10⁻6. ரைட், அப்படியே நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா 167 into 10⁻6. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபைனல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் வந்து ஆப்வியஸாக லிக்விட் சைட்டில் இருக்க வால்யூமை கன்சிடர் பண்ணல, கேஸில் எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படிங்கிறதா. அப்போ இனிஷியல் அப்படிங்கிறது வந்து இந்த சிச்சுவேஷனில் 0 புரியணும். ரைட், -0. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணோம். வில் கெட் த ஆன்சர். ஃபைன். சரி, நான் அப்ராக்சிமேஷன்லேயே நம்ம போட்டாலும் ஆன்சர் வந்துடும். நல்லாவே இங்கே வந்து டிவியேட் ஆகிறது தெரியுது. 100, 200, 42, 84. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வராது. நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ சால்வ் பண்ணும்போது 54 into 4னே வச்சுக்கோம். ஓகே, 54 into 4 16 120 21 216. ரைட், ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன 216 மைனஸ் இங்கே வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 16.7. ரைட், 10⁻6 10⁻1 மாறிடும். அப்போ வந்து தட்ஸ் கோயிங் டு பி 16.7. ஓகே, அப்போ 16.7 அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 16 போயிடுச்சுன்னா யூ கெட் சம்வேர் அரௌண்ட் 200. ரைட், இங்கே வந்து 4.18 வந்து நான் வந்து அப்ராக்சிமேட் பண்ணியிருந்திருக்கேன். அப்போ 4.18 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே கிடைக்க போகிற வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருந்துருக்கு. தேர்ஃபோர் எனக்கு 200 வந்திருக்கு. நம்ம கரெக்டாக 4.18 இல்லை 4.2 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கெட் சம்வேர் அரௌண்ட் 204 205 வந்து வந்துடும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கணும்னா இட் ஷுட் பி ஆப்ஷன் 2. ரைட், இந்த சம் வந்து புரியணும், இதில் டவுட் இருக்கக்கூடாது. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, ஹீட் பண்ணுறோம், கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதனால் நான் கொடுத்த எனர்ஜி ஃபுல்லாமே லேட்டன் ஹீட்டாக வேப்பரைசேஷனுக்கு வந்து போகுது. இன்னொரு பார்ட் வந்து என்ன ஒர்க் டன்னா வெளியில் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ எவ்வளோ வந்து லேட்டன் ஹீட்டாக வேப்பரைசேஷனாக போச்சோ அது மட்டும்தான் எனக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். ரைட், இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மும் பிவி டயக்ராம் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். எ சிஸ்டம் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஸ்டேட் ஏ டு ஸ்டேட் சி. அப்போ ஏதோ ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேட் ஏலேருந்து ஸ்டேட் சிக்கு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். ரைட், பை 2 paths, 2 விதமாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஒன்று வந்து என்னென்னா ஏடிசி, மேலே ஒரு பாத் வந்து ஏடிசிக்கு வந்து ஃபைனல் பொசிஷனை ரீச் பண்ண முடியும். இல்லை அண்ட் ஏபிசி as shown in the figure. ஓகே, அப்போ ஏ டு சி வந்து 2 விதமாக வந்து நம்ம அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பிவி டயக்ராம். ஓகே, அப்போ பிவி கிராஃப் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஏரியா அண்ட் அந்த கிராஃப் வந்து ஒர்க் டன் வந்து கொடுக்கும். அதை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்ன கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த இன்டர்னல் எனர்ஜி அட் ஏ இஸ் யூஏ விச் இஸ் 10 ஜூல். அப்போ யூஏல எனக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து 10 ஜூல். ஓகே, கொடுத்தாச்சு. along the path ADC, ADCனா மேலே இப்படி போகும்போது along the path ADC the amount of heat absorbed is dQ1. அப்போ இந்த பாத்தில் மேலேருந்து உள்ளே போகும்போது எனக்கு எவ்வளோ ஹீட் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படின்னா dQ1. ஓகே, dQ1 which is equal to 50 joule. 50 joules of heat energy வந்து எனக்கு வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிருக்கு. அந்த obtained work, அந்த work obtained is 20 joule. ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து போகிற பார்த்தே வந்து தெரியுது. திஸ் இஸ் அன் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ரைட், அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒர்க் டன் எனக்கு dW1 எனக்கு வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 20 ஜூல். ஃபைன். வேரஸ் அலாங் த பாத் ஏபிசி. இப்போ நம்ம வந்து அதே இது வந்து ஏபிசியில் வந்து நான் வந்து மூவ் ஆக போகிறேன் அப்படின்னா த பாத் ஏபிசி. ஓகே, த பாத் ஏபிசி வேறு பாத்தில் வந்து நம்ம வந்து போக போகிறோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஹீட் அப்சார்ப்டு, ஹீட் கிவன் இன் டு த சிஸ்டம். ஹீட் அப்சார்ப்ட் அப்படின்னாலே நம்ம வந்து ஹீட் வந்து உள்ளே வந்து சிஸ்டத்துக்குள்ளே கொடுக்க போகிறோம். தேர்ஃபோர் இட் இஸ் பாசிட்டிவ். அவங்களுமே கன்வென்ஷன் வந்து தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ். ஓகே, ஹீட் இன் டு த சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். நம்ம கொடுத்தோம். ஹீட் ரிலீஸ்டுனா தானே நெகட்டிவ். ஓகே, அப்போ dQ2 இஸ் 36 ஜூல். ஓகே, அப்போ கீழேருந்து எனக்கு போன ஹீட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பாத்தில் வந்து தட் இஸ் கோயிங் டு பி 36 ஜூல். அப்போ அந்த பாத்தில் வந்து எனக்கு வந்து ஒர்க் அலாங் தட் பாத் ஏபிசி. அப்போ இந்த பாத்தில் போகும்போது எனக்கு ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், இங்கே வந்து என்னோட டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல் யூ எவ்வளோ அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு 2 A to C இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகும்போது எந்த பாத்தில் போனாலும் யூஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் சேஞ்ச் இன் திங். ஓகே, நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே வந்துடும், பாத் ஃபங்க்ஷன் வந்து ஹீட் அண்ட் ஒர்க் மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். தியரியில் நம்ம பார்த்தா தான். ஸோ இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனால் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் போகும்போது அந்த சேஞ்ச் இன் வந்து எனக்கு சேம் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ தான் தட் இஸ் கால்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ ஒரு பாத்தில் எனக்கு ஃபுல் டேட்டா தெரியும் ஏடிசி. அதை யூஸ் பண்ணி நான் வந்து யூசி என்னங்கிறது இன்டர்னல் எனர்ஜி அட் சி என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டெல் யூ வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். அந்த டெல் யூ வச்சு இன்னொரு அதர் சிச்சுவேஷன் செகண்ட் கேஸில் வந்து எனக்கு வந்து ஒரு இதில் ஹீட் மட்டும் தெரியும். ஸோ அதை வச்சு நான் வந்து ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 தடவை நான் ஃபஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ நான் என்ன சொன்னோன்னா அதை அப்படியே சால்வ் பண்ணும்போது இது கெட் இட். ஓகே, சரி.
அப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா இதுக்கும் அதே ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். del u ஈக்குவல்ஸ் del q மைனஸ் del w. ஓகே, இங்கே del u அப்படிங்கிறது என்னென்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ del uக்கு வந்து நாங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா uc மைனஸ் ua. ஃபைன், இங்கே வந்து எனக்கு வந்து ua வந்து தெரியும், அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். uc என்னங்கிறது மட்டும் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே del q மைனஸ் del w வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே ஹீட் வந்து எவ்வளோ உள்ள ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா 50 ஜூல் வந்து உள்ள ஃப்ளோ ஆச்சு. ஸோ உள்ள ஃப்ளோ ஆனதுனால தட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ 50 ஜூல். ஒர்க் டன் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, அப்போ வந்து திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன், ரைட்? அப்போ வந்து ஒர்க் டன் இஸ் ஆப்வியஸ்லி பாசிட்டிவ். ஃபார்முலாவில் ஒரு நெகட்டிவ் அப்படியே கன்சிடர் பண்ணிட வேண்டியதான். அப்போ 50 மைனஸ் 20, so that is going to be 30. அப்போ எனக்கு வந்து uc மைனஸ் ua வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா that is going to be 30 ஜூல். ஓகே, அப்போ del u வந்து இங்கே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 30 ஜூலுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. uaக்கு வந்து நான் வந்து 10 போட்டேன் அப்படின்னா uc is going to be again 20. ஓகே, அப்போ யூசியோட வேல்யூ வந்து எனக்கு வந்து தட்ஸ் கோயிங் டு பி 40, ரைட்? அப்போ வந்து மைனஸ் 10னா ஸோ 40 வந்து வந்துருக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா del u தான் எனக்கு வந்து தேவை செகண்ட் சிச்சுவேஷனுக்கு. அப்போ இதே மாதிரியே நான் வந்து செகண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து போட்டாச்சு. அப்போ செகண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்கணும்? அதே uc மைனஸ் ua தான், சேம் சேஞ்ச் இன் internal energy தான் இருக்க போகுது. ஸோ uc மைனஸ் ua is going to be equal to 30, which is equal to along the path எது வழியாக போகுது அப்படின்னா abc. அப்போ எனக்கு இருக்க போகிற ஹீட் வந்து எனக்கு என்னென்னா that is going to be 36 minus the work done, right? minus work done. இப்போ இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா that is work done is going to be 6 joule. fine, the answer is option 4. இந்த சம்லாம் ஈஸியான சம். ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் உள்ள இதை வச்சு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை அப்படியே கொண்டு போய் ரெண்டாவது சிச்சுவேஷனில் மேட்ச் பண்ணோம். வி காட் த ஒர்க் டன். ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் அ சிஸ்டம் தட் ஹேஸ் அப்சார்ப் 2 கிலோ கேலரிஸ் ஆஃப் ஹீட் அண்ட் டன் 500 ஜூல்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகே, அப்போ 2 கிலோ கேலரிஸ் ஆஃப் ஹீட் வந்து இட் இஸ் இன் டு த சிஸ்டம். del q மைனஸ் del w ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னாலே ஆன்சர் வந்து வந்துடும், ரைட்? அப்போ del u ஈக்குவல்ஸ் del q சி கிலோ கேலரி அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 × 10⁻3 ஓகே இன்ட்டு 4.184 வாட் எவர் இட் இஸ். ஓகே, 4.18 மைனஸ் del w, ரைட்? அப்போ மைனஸ் del wக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 500 ஜூல். ஸ்ட்ரைட்டாகவே 500 ஜூல் எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், வில் கெட் த ஆன்சர், ரைட்? 4.184 வந்து 4.2 நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். அப்படி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 8.4, ரைட்? அப்போ வந்து இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 8.4 × 10⁻3 மைனஸ் 500. ஸோ அப்போ வந்து தட்ஸ் கோயிங் டு பி 8400, ரைட்? 8400 minus 500, that's going to be 7900 joule. The answer is option 3. இதெல்லாம் சிம்பிள் சம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டாலும் ஆன்சர் வந்துடணும். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 mole of an ideal diatomic gas undergoes a transition from A to B along a path AB as shown in the figures. ஓகே, ஸோ அப்போ டயக்ராமில் கொடுத்த மாதிரியே பிவி டயக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு அந்த கேஸஸ் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பாயிண்ட் A to பாயிண்ட் Bயில் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் diatomic gas. ஃபைன், சரி. த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் டியூரிங் த ட்ரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் போகும்போது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் diatomic gas. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ப்ரெஷர் வால்யூம் வந்து தெரியும். ஸோ திஸ் இஸ் அ diatomic gas. ஃபைன், அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது del q del w இந்த ரிலேஷன், இங்கே del q பற்றி எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ரிலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருந்தா del u ஈக்குவல்ஸ் del q மைனஸ் del w அப்படின்னு நம்ம வந்து போட முடியும். இது வந்து லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்து போடுற மாதிரி வரும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அங்கே நம்ம இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம வந்து diatomic வந்து பார்த்துருந்தோம். u ஈக்குவல்ஸ் 5/2 nRT இல்லைனா nkBT அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் ஃபார் அன் diatomic gas. ஓகே, மோனோட்டாமிக்னா 3/2 நம்ம வந்து போட்டுருந்துருப்போம். அப்போ nRT nkBTயை வந்து PVன்னு என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு கிராஃபை வச்சு ப்ரெஷரும் வால்யூம் என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/2 PV ஃபைனலாக எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருந்துச்சு, இனிஷியலாக எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருந்துச்சு, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கெட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும், ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து del u ஈக்குவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரைட்? அப்போ del u ஈக்குவல்ஸ் 5/2 BVB ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரைட்? அப்போ ஃபைனல்ங்கிறது இந்த இடத்துல B தான். அப்போ ப்ரெஷர் அட் த B வந்து எனக்கு வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 2 × கிலோ பாஸ்கல் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இல் ஹேவ் டு பி கிளியர். கிலோ பாஸ்கல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 10⁻3, ரைட்? 2 × 10⁻3
ஓகே, வால்யூம் வந்து எனக்கு என்னென்னா மீட்டர் கியூப்லேயே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ கன்வர்ஷன் வந்து தேவை கிடையாது. அப்படியே நம்ம இன்டூ 6. ஓகே, ஸோ 2 × 10³ × 6 மைனஸ் இது வந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து பிபிவிபி, ரைட்? அப்போ பிபிவிபி பிஏவிஏ, அப்போ பிஏ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 5 × 10³ ரைட்? 5 ஓகே 5 × 10³ இதோட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 4. சரி தானே? அப்போ 2 × 10³ இது வந்து பிபிவிபியோடது. அதே மாதிரி இது வந்து எதோடது அப்படின்னா பிஏவிஏவோடது. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 5/2 10³ வந்து காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துட வேண்டியதான், ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். ஸோ இல் ஹேவ் 12 ரைட்? 12 - 20. அப்போ 12 - 20 அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி -8 ரைட்? -8. அப்போ -8 அப்படின்னா நீ கேன்சல் அவுட் ஆயிரும்ல, that's -4 20. அப்போ -20 × 10³ ஜூல். ஃபைன், நம்ம வந்து ஜூல்ஸில் தான் இதை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸ் தான். அப்போ 10³ வந்து கிலோ ஜூலாக சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். த ஆன்சர் இஸ் மைனஸ். ஓகே, நெகட்டிவில் வருது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் த கன்வென்ஷன். அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஃபைன். அப்போ இங்கே வந்து நான் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது கரெக்டாக ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போ -20 கிலோ ஜூல். ஸோ இங்கே சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ஹேஸ் காட் டிக்ரீஸ்ட், குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அர்த்தம். ரைட்? இதில் டவுட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து இஃப் சிபி அண்ட் சிவி டினோட் த ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் பர் யூனிட் மாஸ். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் பர் யூனிட் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் அன் ஐடியல் கேஸ் ஆஃப் மாலிகுலர் வெயிட் m. ஓகே, ஸோ இங்கே வந்து மாலிகுலர் மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் கேபிட்டல் M. சிபிசிவி வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கிடையாது, பெர் யூனிட் மாஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்து போடுறோம். ஸோ இது நம்ம தியரியிலே பார்த்தா தான். இந்த சம்மோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சிருக்கணும். சிபி - சிவி = R by மாலிகுலர் மாஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து பெர் யூனிட் மாஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி சிபிசிவி வந்துச்சுன்னா கேபிட்டல் R by M வந்து போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரைட்? தியரியிலே நம்ம ஏற்கனவே பார்த்தா தான், எல்லாம் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cylinder contains hydrogen gas at pressure 249 kPa. ஓகே, ஹைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது, ப்ரெஷர் வந்து என்னென்னா 249 kPa அண்ட் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். ஃபைன். அப்போ டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது கெல்வினுக்கு மாத்திரம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 300 Kelvin. 273 ஆட் பண்ணுறோன்னா இட்ஸ் டென்சிட்டி இஸ் ரைட். அப்போ டென்சிட்டி என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்சிட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தான், அதில் தூக்கி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். டென்சிட்டி = PM/RT. ரைட்? எம்ங்கிறது வந்து மாலிகுலர் மாஸ். அப்போ இங்கே வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரெஷருக்கு வந்து எனக்கு எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா 249 kPa. ரைட்? அப்போ 249 × 10⁻3. ஓகே, மாலிகுலர் மாஸ்க்கு வந்து நான் வந்து ஹைட்ரஜன் கேஸ். அப்போ ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கும்போது தட்ஸ் கோயிங் டு பி 2 கிராம். ரைட்? H2ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 2 கிராம் தான் மாலிகுலர் மாஸ் வந்து வரப்போகுது. இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக மோல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிராம்லேயே நம்ம டிவைட் பண்ணி நம்ம வந்து மோல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூஸ் எல்லாமே இட் இஸ் எஸ்ஐ யூனிட்ஸ். ரைட்? PV = NRT. அதில் அந்த அதை வச்சு தான் நம்ம இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்குள்ளே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது எல்லாமே இட் ஷுட் பி எஸ்ஐ யூனிட்ஸ். அப்போ கிராமில் வந்து நான் வந்து மாலிகுலர் மாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணால் கேஜியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே நான் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 10⁻³ ஓகே, கேஜி வந்து கிராம் வந்து கேஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆருக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா தட்ஸ் கோயிங் டு பி 8.314. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டீக்கு வந்து எனக்கு 27 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. அது வந்து கெல்வினுக்கு மாத்திரம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 300 Kelvin. ரைட்? அப்போ 300 Kelvin வந்து வரப்போகுது. இங்கே வந்து நான் எதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா 10⁻³ 10⁻+3. ஓகே, அண்ட் தென் 300 100. ரைட்? 3 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் பண்ணி விட்ற வேண்டியதான். அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி 100. அப்போ மேலே 249 அப்படிங்கும்போது 24க்கு வந்து தட்ஸ் கோயிங் டு பி 8. ரைட்? 9 வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருக்கும் அப்படின்னா 83. ரைட்? 3 டேபிளில் வந்து அது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 83யும் கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 8.3 இருக்க போகுது. ஸோ அப்போ அது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து இல் ஹேவ் 110. அப்போ 0 0 இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போ 0.2 இஸ் மை ஆன்சர். ரைட்? அப்போ 0.2 அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ரைட்? இந்த சம்லாம் ஈஸியான சம், ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். 2 cylinders A and B of equal capacity are connected to each other via stopcock. ஓகே, ஸோ 2 சிலிண்டர் இருக்குது. ரெண்டையுமே நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டியூப் இருக்குது, கீழே வந்து ஸ்டாப் காக் ஒரு காக் வச்சு நம்ம வந்து என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்? A contains an ideal gas at standard temperature and pressure. ஓகே, சம் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து A வந்து இருக்க போகுது. B is completely evacuated. Bயில்
வந்து எனக்கு வந்து எந்த gaseous molecules எதுவுமே இல்லை. The entire system is thermally insulated, right? அப்போ வந்து A, B ரெண்டையுமே நம்ம வந்து தெர்மலாக இன்சுலேட் பண்ணி வச்சாச்சு. The stopcock is suddenly opened. The process is stopcock வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ப்ராசஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இங்கே வந்து அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. The entire system is insulated. அப்போ the entire system is insulated அப்படின்னா ஹீட் வந்து உள்ளேயும் ஃப்ளோ ஆகுது, வெளியிலேருந்து ஹீட் வந்து உள்ளேருந்து வெளியில் ஹீட்டும் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அப்போ உள்ளேவே தான் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்க போகுது. தேர்ஃபோர் இதோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது எனக்கு எது வரும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி adiabatic process because there is no heat flow into the system. அதே மாதிரி there is no heat rejected from the system, right? ஏன்னா the complete system is insulated. Fine, இது வந்து புரியணும். Therefore the answer is option 2. இந்த சம்லலாம் டவுட் இருக்கக்கூடாது, it should be clear. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் முன்னாடி பார்த்துருந்தா அதே சம் தான். In which of the following processes heat is neither absorbed nor released by the system? ஓகே, அப்போ கீழே கொடுத்துருக்க எந்த ப்ராசஸில் ஹீட் வந்து அப்சார்பும் ஆகலை ரிலீஸும் ஆகலை அப்படின்னா என்னென்னா தட் இஸ் ஹீட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆக முடியாது, வெளியே ஃப்ளோ ஆகக்கூடாது. தட் இஸ் ஆப்வியஸ்லி adiabatic ப்ராசஸ். ஓகே, இதோட ஆன்சரும் adiabatic தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The volume V of a monoatomic gas varies with temperature T. ஓகே, ஸோ அப்போ வியும் டியும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. as shown in the graph the ratio of work done by the gas to the heat absorbed by it. அப்போ இங்கே வந்து என்னென்னா ஒர்க் டன் டபிள்யூக்கும் நான் வந்து ஹீட் அப்சார்ப்ஷனுக்கும் நான் வந்து என்னென்னா ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீட்டுக்கும் டபிள்யூக்கும் ஹீட்டுக்கும் வந்து நான் வந்து ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். when it undergoes a change from A to B. ஸோ ஏபிங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பொசிஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஜஸ்ட் கீழேருந்து மேலே வந்து எக்ஸ்பேன்ஷன் வாட் எவர் இட் இஸ். ஓகே, வால்யூம் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் வந்து எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒர்க் டனுக்கும் எனக்கு வந்து ஹீட்டுக்கும். சி இந்த கிராஃப் வந்து வழக்கமாக பிவி டயக்ராமில் தான் ஏரியா அண்டர் த கிராஃப் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் ஏதாச்சும் ஒரு ஒருத்தி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வந்து வால்யூமும் டைமும் வந்து எனக்கு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு எது மிஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து மிஸ் ஆகுது, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்குது. ஃபைன், சி இந்த மாதிரி ரிலேஷன்லாம் வச்சு நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லாம் இப்படி தானே போடுவோம். பிவி ஈக்குவல்ஸ் என்ஆர்டி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம ரீரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா V ஈக்குவல்ஸ் NR டிவைடட் பை P அண்ட் தென் டெம்பரேச்சர் T, ரைட்? அந்த இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து ஒரு சம் வந்து பார்த்துருந்துருப்போம். எதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், P1 greater than P2 அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ வால்யூமே டைமே ரிலேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து என்னவாக இருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஏன்னா இந்த மொத்த கான்ஸ்டன்ட்டும் சேமாக இருந்தால் தான் எனக்கு வந்து அதுக்கு எடுத்து ஸ்ட்ரைட் லைன். ஓகே, when something is a straight line அப்போ வந்து ஒய்யும் எக்ஸும் இட் இஸ் லீனியர்லி ரிலேட்டட். அப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வந்து வேரி ஆகக்கூடாது, சேம் கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும். அப்போ இங்கே வந்து this is a constant pressure process. ஓகே, அப்போ இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இப்போ வந்து ஐம் ரெடி, ரைட்? ஒர்க் டனையும் நான் வந்து ஹீட்டையும் வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டனுக்கு வந்து ஃபார்முலா வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், del W ஈக்குவல்ஸ் P del V, ரைட்? ப்ரெஷரும் எனக்கு வந்து சேஞ்ச் இன் வால்யூம் del Vக்கும் எனக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும். ஃபைன், இது வந்து இல்லை அப்படின்னா வேறு எப்படி என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ப்ரெஷர் வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட், del V சேஞ்ச் இன் வால்யூம் தான். இல்லை அப்படின்னா இது வந்து எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னா NR del T அப்படின்னு நம்ம வந்து போடுவோம், ரைட்டு? அதுக்கப்புறம் இதை வேறு வந்து எதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா del Qவோட ஹீட்டோட வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ ஹீட்டோட நான் மேட்ச் பண்ண போகிறேன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. மோனோ அட்டாமிக் கேஸ் del Q வந்து நான் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரோட நான் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா del Qக்கு வந்து நம்ம வந்து CPCV ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம்ல. சிபினா NCV del T, சிவிக்கு கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு, சிபி அப்படிங்கும்போது NCP del T நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், ரைட்? அப்போ அதே தான் இங்கே NCP del T. அப்போ சிபிக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், திஸ் இஸ் மோனோஅட்டாமிக் கேஸ். அப்போ சிபி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், 5/2R, ரைட்? இதெல்லாம் நல்லா மெமரைஸாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ சிபியை தான் நான் ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், which is 5/2R. அப்போ NCP del T கரெக்டாக புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்? அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். கேன்சல் அவுட் ரேஷியோஸ் தானே, del Q divided by del W divided by del Q தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ del T it will get cancelled, R it will get cancelled, N it will get cancelled. ஜஸ்ட் ரீரேஞ்ச் பண்ணணும், will get the answer. அப்போ ஃப்ளிப் பண்ணோன்னா அப்போ ஃப்ளிப் பண்ணும்போது எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா the answer is 2/5. ஓகே, இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த லாஜிக் பேஸ் பண்ண சம், ரைட்? அப்போ நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா உள்ளே போட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டாங்க அப்படின்னா ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் del W del Qக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவோட ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு, ரைட்? ஓகே, இந்த சம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் ஆர் இண்டிகேட்டட் இந்த ஃபாலோயிங் டயக்ராம். ஓகே, ஸோ கீழே வந்து எனக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த கிராஃப் வந்து எந்தெந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மேட்ச் பண்ணணும், ரைட்?
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வருது. ஸோ திஸ் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஆப்வியஸாக தட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். இங்கே வந்து பிவி டயக்ராம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கும்போது தட் இஸ் ஐசோகோரிக். அப்போ ப்ராசஸ் ஒன்று வந்து எதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா சி. ப்ராசஸ் ஒன்றுங்கிறது பி வந்து இட் வில் கெட் மேட்ச் வித் சி, ரைட். அப்போ பி வந்து இட் இஸ் சி, ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன், ரைட். அப்போ செகண்ட் ஒன் ப்ராசஸ் 2 வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் கனெக்டிங் 2 டிஃப்ரெண்ட் ஐசோதர்ம், ரைட். அப்போ எக்ஸ்பேன்ஷன் நம்பர் டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருது. 2 ஐசோதர்மை கனெக்ட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி அடியபேட்டிக். அப்போ ப்ராசஸ் 2 Q வந்து எனக்கு வந்து A, ரைட். அப்போ PCQA அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அதை விட்டால் வேறு வழி கிடையாது. அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராசஸ் 3 வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி ஐசோதர்மல். அப்போ வந்து R வந்து இட் ஷுட் பி D, ஓகே. அப்போ திஸ் இஸ் ஐசோதர்மல். அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஐசோபாரிக், ரைட். அப்போ எஸ் வந்து என்னென்னா இட் இஸ் பி, ஃபைன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட். இதில் வந்து டவுட் இருக்கக்கூடாது. அப்படியே கிராஃப் தான் நம்ம என்ன பார்த்துருந்தோமோ அது அப்படியே கிராஃபிக்கலாக கேட்டிருக்காங்க. இது புரியணும். அர்த்தம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 1 mole of an ideal monatomic gas undergoes a process described by the equation PV/3 equals constant, ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து PV எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம்ல PV/gamma அந்த மாதிரி, ஓகே. அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி which is equal to constant. The heat capacity of the gas during the processes. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா C டேஷ் என்னங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே PV/gamma, இந்த காமாவோட ரிலேஷன் வந்து நம்மளுக்கு 3, 4, 5 அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். என்னென்ன ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்களோ டிஃப்ரெண்ட்டாக வரும்போது அதை தான் நம்ம வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், which is not needed. நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸில் இருந்து அப்படியே நம்ம வந்து என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா ஒரு C டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் அடியபேட்டிக் ப்ராசஸை பேஸ் பண்ணியே, ரைட். அப்போ அந்த C டேஷோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ C டேஷ் ஈக்குவல்ஸ் CV ப்ளஸ் R டிவைடட் பை 1 மைனஸ் காமா அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இங்கே வந்து எனக்கு வந்து CV தெரியணும் அப்படின்னா அப்போ அந்த கேஸோட நேச்சர் வந்து எனக்கு தெரியணும். அந்த கேஸ் வந்து இட் இஸ் மோனோட்டாமிக் ஐடியல் கேஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ரைட். அப்படி இருக்க போகிற ஒரு கேஸ் வந்து PV சம் ரிலேஷன், ஓகே. இது வந்து PV/3 வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்க போகுது, ஓகே. ப்ரெஷரும் வால்யூம் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னா PV/3 அந்த மாதிரி அது வந்து ரிலேட் ஆகிற மாதிரி இருக்க போகுது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் இங்கே காமா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். CVக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னா திஸ் இஸ் மோனோட்டாமிக் கேஸ், தேர்ஃபோர் 3/2 R வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலாவில் அப்படியே நம்ம வந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், CVக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா மோனோட்டாமிக் கேஸ் அப்படிங்கிறதுனால இட் ஷுட் பி லைக் 3/2 R, ஓகே, ப்ளஸ் R டிவைடட் பை 1 மைனஸ் காமா. காமாவுக்கு வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, அதை எடுத்து வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான் 1 மைனஸ் 3, ரைட். இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் 3/2 R, 1 minus 3 is minus 2. அப்போ R by minus R/2 வந்து வந்துருக்கணும். அப்போ நெகட்டிவ் R/2, ரைட். அப்போ ரெண்டும் சப்ராக்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே. ஸோ 2R/2 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் வித் R, ஓகே. அப்போ அந்த ப்ராசஸோட ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு R, ஓகே. நம்ம CVக்கு எப்படி 3/2 R அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். PV ஈக்குவல்ஸ் NRT ஐடியலாகவே நம்ம வச்சு அதை சால்வ் பண்ணி வந்தோம். இப்போ வந்து PV/3 அந்த மாதிரி வேற ஒரு ரிலேஷனில் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன் அந்த கேஸோட ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு R, ஓகே. இந்த சம்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தியரியில் படித்தா தான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ள இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா கெட் த ஆன்சர், ரைட். இதெல்லாம் சிம்பிளான சம் தான், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A gas is compressed isothermally to half its initial volume, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐசோதர்மலாக நம்ம வந்து அது பாதியை வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம், ரைட். The same gas is compressed separately, okay. அதே கேஸ் செட்டப் எடுத்துகிட்டு போய் செப்பரேட்டாக வச்சு செப்பரேட்லி through an adiabatic process until its volume is again reduced to half. அப்போ ரெண்டு விதமாக இங்கே வந்து நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஐசோதர்மலாக கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதே மாதிரி அதே செட்டப்பே அதே ஹாஃப் வால்யூமுக்கு நான் வந்து adiabaticலாக கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன், ஓகே. அப்போ அந்த சிச்சுவேஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து மேட்ச் பண்ணும். கம்ப்ரெஸிங் த கேஸ் isothermally or adiabatically will require the same amount of work. இது வந்து தப்பு. ஏன்னா ஐசோதர்மலாக நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது internal energy of the gas is constant, ஓகே. அப்போ டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கணும், தட் இஸ் ஐசோதர்மல், ரைட். அப்போ நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஹீட் வந்து வெளில ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், அதே டெம்பரேச்சரில் இருந்துகிட்டே இருக்க போது அப்போ நான் வெளியிலேருந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகே. அதே இது அடியபேட்டிக்கலாக நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தெரியும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நான் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா போக கஷ்டமாயிட்டே போயிட்டே இருக்கும், ரைட். இதை நம்ம கிராஃபிக்கலாகவே பார்த்துருந்துருப்போம். ஐசோதெர்மலுக்கு வந்து நம்ம வந்து அதே ஐசோதெர்மலே
ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரெஷனுக்கு அடியபாட்டிக் தான் எனக்கு வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் எதில் வந்து நான் வந்து அதிகமாக ஒர்க் செஞ்சு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடியபாட்டிக் தான் எனக்கு வந்து அதிகமாக ஒர்க் செஞ்சு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து ஜாஸ்தி இல்லை அப்படின்னா உள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள கேஸோட அப்போசிஷனும் எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வாட் எவர் இட் இஸ் ஓகே. எப்படி இமேஜின் பண்ணாலும் ரெண்டுமே ஒரே லாஜிக் தான், புரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் ராங். ஓகே. கம்ப்ரெஸிங் த கேஸ் ஐசோதர்மலி ஆர் adiabatically will require the same amount of work. That's not the thing. Which of the case எதாக இருந்தாலும் பரவாயில்ல, requires more work will depend upon the atomicity of the gas. ஓகே. அதோட அட்டாமிசிட்டிலாம் அதை டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. டைஅட்டாமிக்கா மோனோட்டாமிக்கா இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ ரெண்டாவது ஒன்று வந்து கிடையாது. அடுத்தது வந்து கம்ப்ரஸிங் த கேஸ் ஐசோதர்மலி will require more work to be done. ஓகே. அப்போ கேஸ் வந்து ஐசோதர்மலாக கம்ப்ரஸ் பண்ணும்போது மோர் ஒர்க்னா கிடையாது, அடியபாட்டிக்கு தான் மோர் ஒர்க். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. Compressing the gas through adiabatic process will require more work to be done. ஓகே. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணால் தான் அடுத்தது போகலாம். இந்த சம்மும் முன்னாடி பார்த்துருந்த அதே பேட்டர்ன் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். An ideal gas is compressed to half of its initial volume by means of several processes. Which of the process results in the maximum work done on the gas? ஓகே. எது வந்து maximum work done இருக்கணும் அப்படின்னா that is obviously adiabatic, right? அந்த கிராஃபிக்கல் பேஸ் பண்ண சம் தான், புரியணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிகர் பிலோ ஷோஸ் 2 paths that may be taken by a gas to go from state A to state C. ஓகே. ஸ்டேட் ஏலேருந்து ஸ்டேட் சி போகிறது 2 பாத்தில் போகிற மாதிரி. ஓகே. முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இன் ப்ராசஸ் ஏபி 400 joule of heat is added to the system. அப்போ A to B வந்து நம்மளுக்கு வந்து போகும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா that's 400 joule. ஓகே. அண்ட் இன் ப்ராசஸ் பி டு சி, பிலேருந்து சிக்கு போகும்போது எனக்கு எவ்வளோ ஹீட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா that is 100 joule of heat வந்து it is added into the system. Fine. Heat is added to the system. The heat absorbed by the system in the process AC will be. ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏசியில் எனக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட். அப்போ ஏபிக்கு வந்து இட் இஸ் 400 joule, பிசிக்கு வந்து இட் இஸ் 100 joule. அப்போ ஏசிக்கு வந்து போகும்போது எவ்வளோ ஹீட் வந்து இட் இஸ் ஆடட் இன் டு த சிஸ்டம் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்கே வந்து ரெண்டு பார்த்துமே ரெண்டு விதமாக நம்ம வந்து போகிறோம். அப்போ மேலே அதை வச்சு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்லி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கீழே இன்னொரு கேஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஃபைன், புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி del U ஈக்குவல்ஸ் ஏபிசி அந்த மாதிரி போகும்போது del U ஈக்குவல்ஸ் del Q மைனஸ் del W. எவ்வளோ ஹீட் மொத்தமாக எனக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஆட் ஆனது 400, இங்கே வந்து ஆட் ஆனது எனக்கு வந்து ஒரு 100. தேர்ஃபோர் டோட்டல் ஹீட் ஆடட் இன் டு தட் சிஸ்டம் தட் ப்ராசஸ் வந்து என்னென்னா இட் இஸ் 500 joule. ஓகே. அப்போ del Q மைனஸ் del W. del Wங்கிறது இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் தான், கரெக்டு தான். அப்போ del W வந்து சேஞ்ச் இன் வால்யூம் எனக்கு பாசிட்டிவில் தான் இருக்க போகுது. அப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதனால் ஒர்க் டன் வந்து இருக்க போகிறதில்ல. இது தான் ஐசோபாரிக் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதுக்கு மட்டும் நான் வந்து ப்ரெஷரையும் வால்யூமையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா I'll get the answer. ரைட். அப்போ ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 6 × 10⁴ இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ரைட். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம்ங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வால்யூம். அப்போ 4 × 10⁻³ மைனஸ் 2 × 10⁻³ that's going to be 2 × 10⁻³ ஓகே. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 500 மைனஸ் இது வந்து தட்ஸ் 10, அப்போ 12 that's going to be 120, ரைட், மைனஸ் 120. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து தட்ஸ் 380. ஓகே. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி del U வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 380. நெக்ஸ்ட் அப்படியே செகண்ட் சிச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா I'll be able to get the del Q. அதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஒர்க் டன் ஏரியா அண்டர் த கிராஃப் என்னங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். அப்போ ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா I'll get the work done. சரி தானே. அப்போ ஒர்க் டன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாக்கு வந்து நான் வந்து del Uவில் வந்து del Q தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். del U வந்து மேலே உள்ள del U இதே del U நான் யூஸ் பண்ணிட முடியும். del Q என்னங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி தானே. இப்போ வந்து மை டாஸ்க் இஸ் டு ஃபைண்ட் த ஒர்க் டன். அப்போ del W ஈக்குவல்ஸ் del Q ஏரியா அண்டர் த கிராஃப். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா 2 × 10⁴ அதுதான் என்னோடய ஹைட்டாக இருக்க போகுது அந்த ரெக்டாங்கிளுக்கு. அப்போ 2 × 10⁴ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இன்ட்டு 2 ஏன்னா 4
-2 ரைட். அப்போ 2 × 10⁻³ மேலே போட்ட மாதிரியே தான் ஒரு இது கிடச்சிரும். அதே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் வந்து என்ன பண்ணோன்னா ஏரியானது கிராஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ அதுக்கு வந்து ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 6 - 2 ரைட். அப்போ 4 × 10⁻⁴ வந்து வந்துருக்கணும். ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால முன்னாடி ஒரு ஹாஃப் வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ யூ வில் ஹேவ் 4 × 10⁻⁴ ரைட் இன்ட்டு லென்த்துங்க வந்து பேஸ் வந்து அதே மாதிரி தான். இங்கே வந்து 2 × 10⁻³ ரைட். 2 × 10⁻³ இதை ஜஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 4 × 10 இஸ் கோயிங் டு பி 40. அப்போ 1 வந்து கிடச்சிருச்சு. இங்கே வந்து 8 × 10 80 80/2 வந்து அகெயின் தட்ஸ் கோயிங் டு பி 40 ரைட். அப்போ 40 + 40 which is equal to 80. அப்போ ரெண்டாவது சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ஒர்க் டன் வந்து எனக்கு எவ்வளோக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 80 ஜூல். அது தெரிஞ்சிருச்சு. இப்போ ΔU = ΔQ - ΔW உள்ளே போட்டோம் அப்படின்னா we will get it right. அப்போ ΔUக்கு வந்து என்னென்னா 380 which is equal to ΔQ தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் minus ΔW is going to be 80 ரைட். அப்போ அது ரெண்டும் ஆட் ஆயிரும். அப்போ ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா I'll have 460 ரைட். அப்போ ΔQ = 460 ஜூல். The answer is option 1. இதுவும் முன்னாடி போட்டிருந்த சம் மாதிரி தான். ஒரு பாத்தில் உள்ள நம்ம இன்டர்னல் எனர்ஜி வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு பாத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணி என்னால் எய்தர் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ΔWனா ΔW ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ΔQ அப்படின்னா ΔQ வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ரைட். இந்த சம்மில் எந்த டவுட் இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a monatomic gas at a pressure P. ஓகே ஸோ ப்ரெஷர் Pயில் இருக்குது having volume V expands isothermally to 2V. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே அண்ட் தென் adiabatically to a volume 16V. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு adiabatic எக்ஸ்பான்ஷன் வந்து என்னென்னா இது 16Vக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. த ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸோட ஃபைனல் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. மோனோட்டாமிக் காமா வந்து 5/3 நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு பிவி ரிலேஷன் வந்து போடுறோம் அப்படின்னா பிவி ஈக்குவல்ஸ் என்ஆர்டி. நம்ம ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து பிவி ஃபர்ஸ்ட் பிவி P1 V1 = P2 V2 அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா அந்த காமா மேலே உள்ள பவர் வந்து தட் இஸ் 1 ரைட். சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து PV இனிஷியல் ப்ரெஷர் வந்து P, ஃபைனல் இனிஷியல் வால்யூம் வந்து V, இட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு வால்யூம் 2V. அப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்போ ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்போ எனக்கு க்ரியேட் ஆன ப்ரெஷர் வந்து என்னவாக இருந்ததுன்னா P'(2V) இருந்திருக்கணும் ரைட். அப்போ P' = P/2. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் டன். அதுக்கப்புறம் உனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா யூ வில் ஹேவ் அன் adiabatic எக்ஸ்பான்ஷன். ஸோ அண்ட் தென் adiabatically to volume 16V. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா 2Vலேருந்து 16V வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் adiabatic ப்ராசஸ். அப்போ adiabatic ப்ராசஸ்க்கு PV பவர் காமா ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட் ரைட். அப்போ P1 V1 பவர் காமா ஈக்குவல்ஸ் P2 V2 பவர் காமா. இங்கே வந்து P1 V1க்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா P1க்கு வந்து P', V1க்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2Vலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அப்போ வந்து P1 V1 பவர் காமா தானே. அப்போ Vக்கு வந்து 2V பவர் காமான்னு எனக்கு வந்து இருக்க போகுது which is equal to P2 V2 ரைட். அப்போ P2 அப்படிங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் மை ஃபைனல் ப்ரெஷர் ரைட். PF which is my final pressure. அதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ வால்யூம் வந்து இருந்திருக்க போகுது அப்படின்னா 16V பவர் காமா. சரி தானே. அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஐ நீட் PF தான் எனக்கு தேவைப்படும். அப்போ PF = PF divided by P'. Okay, so PF divided by P' which is equal to 2V divided by 16V power gamma. Okay, PF கீழே P' வந்து போயிடுச்சு. ஓகே ரைட். இப்போ இது வந்து கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்னென்ன கேன்சல் அவுட் ஆகும். P''க்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா P/2 வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி VV it will get cancel ரைட். அப்போ 16ம் 2ம் 16ம் போச்சு அப்படின்னா 1 divided by 8. ஓகே அப்போ நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1/8 ஹோல் பவர் யூ வில் ஹேவ் லைக் 5/3 ரைட். இதில் வந்து நம்ம வந்து அந்த 5/3 வந்து இப்போ பவர்லேருந்து உள்ளே கொண்டு போய் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அப்போ சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 3 வந்து 1/3 வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே 1/3 அப்படிங்கிறது இட்ஸ் லைக் கியூப் ரூட் ரைட். அப்போ கியூப் ரூட் அப்படிங்கும்போது கீழே கரெக்டாக 8 இருக்குது. அது கரெக்டாக சால்வ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 64 32 ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்போ கியூப் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 8க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வந்துடும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்து சால்வ் ஆகிடும்ல. யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் ரைட் 2 கியூப். ஓகே அதுக்கப்புறம் 5/3 வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம வந்து கியூப் ரூட் வந்து எடுத்துட வேண்டியதான். அப்போ கியூப் ரூட் வந்து நம்ம எடுக்கும்போது 3 it will get cancel, பவர் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ I'm just left with 2/5 ரைட். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1 divided by 2/5. ஓகே ஸோ 2/5னா 4, அதுக்கப்புறம் 8
16 and then 32, right? அப்போ 2 power 5க்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 32 வந்து வந்துருக்கணும். யூ வில் ஹேவ் லைக் 1 divided by 32. சரி தானே? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா pf divided by p dash. p dash பதிலாக எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஸோ யூ வில் ஹேவ் again 1 p by 2. ஓகே, அப்போ இது நம்மளுக்கு cross multiply ஆயிடுச்சு அப்படின்னா p divided by 2 into 32. The answer is p divided by 64, right? 32 into 2 is 64, right? Therefore the answer is option 3. இந்த சம்மு டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, இந்த சம்மில் நம்ம எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கு PV ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட், P1 V1 ஈக்குவல்ஸ் P2 V2 நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா PV பர் காமா ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 பர் காமா ஈக்குவல்ஸ் P2 V2 பர் காமா. அதில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காமாவுக்கு பதிலாக அந்த 5/3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டரில் பவரில் உள்ள டினாமினேட்டர் வந்து நம்ம வந்து டேலி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அது கியூப் ரூட் மாதிரி இருக்க போது. அப்போ 2 கியூப் அப்படின்னு நம்ம வந்து வச்சு கியூப் ரூட் வந்து கேன்சல் அவுட் பண்ணி 2 வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ தென் 2 power 5 வந்து வில் கெட் 32 வந்து திருப்பி வந்து இங்கே ஒரு டினாமினேட்டரில் இன்னொரு 2 இருந்துச்சு, அதை நம்ம சேர்த்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ காட் த ஆன்சர் டு பி p/64, ரைட்? இது புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a thermodynamic system undergoes a cyclic process. ஓகே, ஒரு cyclic process வந்து ABCDA கீழே கொடுத்துருக்க மாதிரி ஒரு cyclic processல வந்து போகுது ABCDA. as shown in the figure, the work done by the system in the cycle is. ஸோ இந்த சைக்கிளில் வந்து எவ்வளோ ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒரு சைக்கிள் வந்துருச்சுனாலே நம்ம ஒர்க் டன் வந்து ஏரியா இன்சைட் த சைக்கிள் வந்து வந்திருக்கும். கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைக்கிளில் வந்து நான் அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்கணும், ரைட்? அப்போ இதை பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட வேண்டியதான். 2 சைக்கிள் இருக்க மாதிரி தெரியுதுல்ல. அப்போ மேலே இருக்க போகிற சைக்கிள் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் லைக் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்? ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு வந்து இருக்க போது. கீழே இருக்க போகிற சைக்கிள் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிளாக் வைஸில் இருக்க போது, கிளாக் வைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது மேலே இருக்க போகிற ஒரு சைக்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் விச் இஸ் நெகட்டிவ். கீழே உள்ள ஒரு பார்ட் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் கிளாக் வைஸ், ரைட்? கீழே உள்ளது வந்து கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். மேலே உள்ள ஒர்க் டன் வந்து எனக்கு வந்து இட் ஷுட் பி ஆப்வியஸ்லி நெகட்டிவ், கீழே உள்ளது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஃபைன், இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கீழே உள்ளதுக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் டன் வந்து எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா இந்த வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் ரெண்டுக்குமே சேம் தான். ட்ரையாங்கிள் தானே, ட்ரையாங்கிளுக்கு வந்து கீழே உள்ள இது வந்து சேம். அப்போ half into base into height வந்து போட போகிறோம். ஹைட்டும் பாருங்களேன், இன்டர்வல் வந்து P0 to 2P0. அப்போ இந்த இன்டர்வலும் எனக்கு வந்து P0 தான், 2P0 minus P0. அதே மாதிரி செகண்ட் இன்டர்வலும் எனக்கு வந்து P0 தான், சேம் இன்டர்வல் தான் இருக்க போகுது. அப்போ half into base into height வந்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா கீழே உள்ள ட்ரையாங்கிளுக்கும் அதே மேக்னிடியூட் தான் வரணும், மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கும் அதே மேக்னிடியூட் தான். ஆனால் கீழே உள்ள ட்ரையாங்கிள் இஸ் நெகட்டிவ், ஐ மீன் இட் இஸ் பாசிட்டிவ், ஆனால் மேலே உள்ள ட்ரையாங்கிள் வந்து நெகட்டிவ். அப்போ இது பார்க்கும்போது எனக்கு தெரியுது மேலே உள்ள ஒர்க் டனும் கீழே உள்ள ஒர்க் டனும் ஒன்றுக்கு ஒன்று எனக்கு டேலி பண்ணிடும். தேர்ஃபோர் ஏரியா இன்சைட் த சைக்கிள் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு த ஆன்சர் ஷுட் பி 0. ஃபைன், புரியணும். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, கிராஃபிக்கல் பேஸ் பண்ண சம், ரைட்? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a gas is taken through the cycle A B C A. okay, A to B, B to C and then C to A, right? இது வந்து clockwise இருக்க போது work done is positive as shown. What is the net work done by the gas, right? அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா net work done வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ net work done in a cycle அப்படின்னா ஜஸ்ட் ஏரியா இன்சைட் த ட்ரையாங்கிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். திஸ் இஸ் clockwise. அப்போ ஆப்வியஸ்லி ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவில் 2 ஆன்சர் இருக்குது, 0 வரப்போகிறது இல்லை. அப்போ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். ஏரியா இன்சைட் த சைக்கிள் என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ half into பேஸ் வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 7 ஸ்ட்ரைட்டாக மீட்டர் க்யூப்பில் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 10 power minus 3 மீட்டர் க்யூப், ரைட்? இங்கே பாருங்கள் 10 power minus 3 மீட்டர் க்யூப் வால்யூம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 7 minus 2. ஸோ 7 minus 2 is 5. 5 into 10 power minus 3 into height. ஹைட் வந்து இங்கே எனக்கு எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னா 2 to 6. அப்போ that's going to be 4. அப்போ 4 into 10 power 5, ரைட்? அப்போ இன்ட்டு 4 into 10 power 5 வந்து வந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 2, ரைட்? அப்போ வந்து யூல் ஹேவ் 110. சரி, ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்து வந்துடும். அப்போ 10 power 2, that's going to be 1000. okay, so 1000 joules is the answer. The answer is option 4. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே ஏரியா இன்சைட் த ட்ரையாங்கிள் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஆன்சர் வந்துடணும். இந்த மாதிரி சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து டியூரிங் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ் த ப்ரெஷர் ஆஃப் அ கேஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி ப்ரொபோஷனல் டு த கியூப் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, சி அடியபேட்டிக் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. P இஸ் ப்ரொபோஷனல் டு TQ. சரி தானே? த ரேஷியோ ஆஃப் CP by CV. அப்போ இப்படி இருக்கும்போது நான் வந்து காமா என்ன CP by CVனா ஆப்வியஸாக நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா காமா என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே எனக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா Pக்கும் Tக்கும் ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ P இஸ் ப்ரொபோஷனல் டு T கியூப் அப்படின்னு நம்ம வந்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? P ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் T கியூப், ரைட்?
அப்போ இந்த ரிலேஷன் வந்து எனக்கு வந்து என்ன எப்படி வந்துருக்குன்னா pt பவர் -3 ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பிடிக்கு வந்து தியரியில் ரிலேஷன் நம்ம எப்படி பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா t பவர் காமா டிவைடட் பை 1 மைனஸ் காமான்னு பார்த்துருந்துருப்போம். ரைட், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பிடி மேலே ரிலேஷனுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு காமா டிவைடட் பை 1 மைனஸ் காமா ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட், அப்போ அவங்க கொடுத்துருக்க அடியபேட்டிக் ப்ராசஸில் அந்த t பவர் மேலே இருக்க போகிறது வந்து என்னென்னா இட் இஸ் -3. அது வந்து ஜென்ரலாக ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா எனக்கு எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா காமா டிவைடட் பை 1 மைனஸ் காமாவோட எனக்கு வந்து மேட்ச் ஆகணும். ரைட், அப்போ மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து வரணும் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே இது ரெண்டையும் நான் வந்து ரிலேட் பண்ணனால I'll get the gamma தான் இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which is my CP by CV. ஃபைன். அப்போ அந்த PV ரிலேஷன் டிவி ரிலேஷன் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தது எல்லாமே மெமரைஸாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த குயிக்காக வந்து சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த பவரில் உள்ள அந்த நம்மளோட ஒரு இதில் வந்து அன்னோன் இருக்க போது இன்னொரு இது நோன் அவனே கொடுத்துருந்துருப்பான். சம் நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து கொடுத்துருந்துருப்பான். ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா will get the answer. ஃபைன், இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸ்ட்ரைட்டாகவே சம் தான், ஃபார்முலா மட்டும் மெமரைஸாக தெரிஞ்சிருந்துருக்கணும். காமா டிவைடட் பை 1 மைனஸ் காமா which is equal to -3. ரைட், இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா காமா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா you'll have gamma -3 ஓகே ப்ளஸ் 3 gamma. ரைட், அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ you'll have 2 gamma which is equal to 3. அப்போ gamma equals 3/2. ஓகே, அப்போ 3/2 is my answer. The answer is option 2. இந்த சம்லாம் புரியணும். ரைட், ஸ்ட்ரைட்டாகவே அந்த ரிலேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேட்ச் பண்ணிடலாம். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். which of the following relations does not give the equation of an adiabatic process. ஓகே, அப்போ கீழே இருக்கிறதுல எந்த ரிலேஷன் வந்து adiabatic ப்ராசஸ் வந்து கொடுக்காது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். where terms have their usual meaning. ஓகே, அப்போ இதில் வந்து PV பவர் காமா ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டு, டஸ் நாட் கிவ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. TV பவர் காமா -1 கரெக்டு. அப்போ PT தான் எனக்கு வந்து பிரச்சனை பண்ணணும். ரைட், அப்போ PTக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா காமா டிவைடட் பை 1 மைனஸ் காமா ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட்டு நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஃபைன், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை ரெண்டுக்குமே பிரிச்சிருக்காங்க. T பவரில் வந்து எனக்கு வந்து எது வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா வெறும் காமா மட்டும் வர மாதிரி மேட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெறும் காமா மாதிரி வர மாதிரி மேட்ச் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது பவரில் வந்து டோட்டலாக வந்து நான் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் காமாவில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 மைனஸ் காமா வந்து உள்ளே வரும்போது காமா இன்ட்டு 1 மைனஸ் காமா நியூமரேட்டர் வரும். ஸோ 1 மைனஸ் காமா கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ P மேலே வந்து ஒரு 1 மைனஸ் காமா வந்து இருந்துருக்கணும். அப்படி தானே நம்ம ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்போ ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது டீயோட பவரில் வந்து you'll have only gamma. ஓகே, அப்போ இங்கே வந்து 1 மைனஸ் காமா இருக்கிற மாதிரி மாற்றி போட்டிருக்காங்க. therefore the answer should be option 4. ஓகே, which one of the following does not give the answer அப்படின்னு கொடுத்துருக்கேன். does not give the relation, therefore the answer is option 4. இந்த சம் வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் பேஸ்டு சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A thermodynamic system is taken through a cycle ABCD. ஓகே, as shown in the figure. ஃபைன், அப்போது சிஸ்டம் வந்து ABCD திருப்பி வந்த இடத்துக்கு சைக்கிள் மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ் டியூரிங் த சைக்கிள் இஸ். அப்போ இந்த சைக்கிள் வந்து எவ்வளோ ஹீட் வந்து எனக்கு வந்து வெளியில் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், இது வந்து சைக்கிள் அப்படின்னாலே வந்த இடத்துக்கே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். கார்னாட் சைக்கிள் இதெல்லாம் பார்த்தோம்ல, அங்கே வந்து எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வந்த இடத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா ΔU இஸ் ஆப்வியஸ்லி 0. ரைட், அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து எது வந்து சேமாக இருந்திருக்கணும் அப்படின்னா ΔQ ஷுட் பி ஈக்குவல் டு ΔW. ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ΔQவும் ΔWவும் சேமாக இருக்கணும். ஃபைன், அப்போ இங்கே வந்து எனக்கு சைக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா ΔW வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக இருந்திருக்கணும். ரைட், அப்போ நெகட்டிவாக ΔW வருது. அப்போ விச் மீன்ஸ் ΔQ ஈக்குவல்ஸ் ΔW. அப்போ ஆப்வியஸாக ΔQ ஷுட் ஆல்சோ பி நெகட்டிவ், விச் மீன்ஸ் ஹீட் இஸ் ரிஜெக்டட். ரைட், அவனே கொஷினில் வந்து ஹீட் இஸ் ரிஜெக்டட்னு அவன் கொடுத்துட்டான். அதனால் ΔQ வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் தான் இப்போ கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம இங்கே ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு ஆன்டி கிளாக்வைஸில் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக இங்கே நெகட்டிவ் சைன் வந்து போட்டுருவோம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வச்சு சொல்லிட்டோம் ΔQவும் இதுவுமே மேட்ச் ஆகி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். therefore ΔQ is obviously negative. ஏன்னா இங்கே வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். நம்ம சிஸ்டத்துக்கு மேலே ஒர்க் வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த ஹீட்லாம் வெளில ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓகே, அந்த ரிலேஷனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் அந்த நெகட்டிவ் சைன் அதை தான் சிக்னிஃபை பண்ணோம். அப்போ ΔQ நெகட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த மேக்னிடியூட் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெகட்டிவ் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ் அப்படிங்கிறது. ஓகே, சரி தானே. அப்போ இங்கே ஏரியா இன்சைட் த சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், பேஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு வால்யூம். ரைட், சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ΔV, அப்போ வந்து 2V. ஓகே, ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து மேலே இருக்க போகிற ஹைட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வல் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஏரியாவுக்கு. அப்போ 2P - P இஸ் கோயிங் டு பி P. ரைட், அப்போ P × 2V வந்து தட்ஸ் கோயிங் டு பி 2PV. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ரைட்,
இதெல்லாம் ஈஸியான சம், இதெல்லாம் புரியணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an ideal gas goes from state A to state B via 3 different processes as indicated in the PV diagram. ஸோ PV diagramல போட்டிருக்க மாதிரியே 3 different procesஸில் ஒரு A to B வந்து போக போகுது. If Q1, Q2, Q3 indicates the heat absorbed by the gas along the 3 process. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் மாதிரி ABC வந்து எக்ஸ்பேன்ஷனில் தானே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஆப்வியஸாக ஹீட் இஸ் அப்சார்ப்ட், ரைட்? ஒரே பாயிண்ட்னால முன்னாடி சொன்ன அதே கதை தான். அப்போ வந்து del Q equals del W. அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஹீட் இஸ் அப்சார்ப்ட், ரைட்? புரியணும். If Q1, Q2, Q3 indicate the heat absorbed by the gas along the 3 process and del U1 and del U2, del U3 indicates the change in internal energy along the 3 process respectively, then see, இங்கே வந்து ஆப்வியஸாக எனக்கு வந்து del U1, del U2, del U3 both all those 3 is going to be same. ஏன்னா வந்து ஆரம்பிச்ச இடத்துல போய் முடிய போகுது. இதை வச்சு தானே இவ்வளோ நாள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ del U1, del U2, del U3 மூணுமே சேமாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஆப்ஷன் 1 வந்து வர முடியும், இல்லைனா ஆப்ஷன் 2 வந்து வர முடியும், ரைட்டு? அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது Q1, Q2, Q3 அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ Q1 அப்படிங்கிறது மேலே இருக்க போகிற இந்த ப்ராசஸ், ரைட்? அப்போ Q1ல் தான் எனக்கு வந்து ஒர்க் டன். சி Q ஈக்குவல்ஸ் W ரெண்டுமே சேமாக இருக்க போகுதுன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்போ கண்டிப்பாக எதுக்கு வந்து ஒர்க் டன் அதிகமாக இருக்கும், அது இந்த சிச்சுவேஷனில் அதிகமான ஹீட் அப்சார்ப் வந்து ஆயிருந்து இருக்கணும். அப்போ Q1க்கு வந்து எனக்கு வந்து நிறையா ஒர்க் டன் வந்து வரப்போகுது ஏரியா அண்டர் த கிராஃப். அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து Q1 should be greater when compared to Q2 when compared to Q3. therefore the answer for this question is option 1. முன்னாடி சொன்ன அதே தான், புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் கிராஃபிக்கல் பேஸ்டு சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 mole of an ideal gas goes from an initial state A to final state B via 2 process. Okay, A to B வந்து போக போகுது, ரைட்டு? It first undergoes isothermal expansion from volume V to 3V. So volume V லேருந்து 3Vக்கு வந்து first வந்து என்ன expansion அப்படின்னா it is isothermal expansion, and then its volume is reduced from 3V to V at a constant pressure process. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அடுத்து வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ வால்யூம் வந்து 3V to Vக்கு திருப்பி வந்து வந்துடுது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட்டு ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கிற மாதிரி V to 3V வந்து பார்ப்போம். ஸோ ஏலேருந்து B வந்து போகிற மாதிரி திஸ் இஸ் நாட் ஐசோதர்மல், இது வந்து ஐசோபாரிக். ஓகே, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க, அது வந்து வரப்போகிறது கிடையாது. சரி, அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா A to B வந்து ஏலேருந்து எனக்கு வந்து ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் மாதிரி. ஆப்வியஸாக இது வந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ரைட்டு? சரி, அடுத்தது தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன அப்படி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் லைக் நாட் அன் ஐசோதர்மல். ஐசோதர்மல்னால் கர்வியை வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ அதுவுமே ஆப்ஷன் 3யும் வராது, ஆப்ஷன் 1ம் வராது. ஆப்ஷன் 2 வந்து எனக்கு வந்து பார்க்குறது வந்து கரெக்டாக இருக்குது, விச் இஸ் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஃப்ரம் B to 3V. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3Vலேருந்து V அகெயின் இட் ரிட்டர்ன்ஸ் பேக். எப்படி வரப்போகுது அப்படின்னா 3Vலேருந்து Vக்கு வந்து வரப்போகுது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, அப்போ செகண்ட் பார்ட் வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிற இந்த பார்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கணும். ஆனால் மேலே உள்ள இது வந்து சம் அதர் இன்க்ளினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2வும் இருக்கக்கூடாது, ரைட்? அப்போ ஆப்ஷன் 4 தான் மேட்ச் ஆகணும். ஸோ ஏலேருந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆக போகிறது வந்து ஐசோபாரிக் ப்ராசஸில் ரிட்டர்ன் ஆகுது டு த பாயிண்ட் B, ரைட்? இது வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். During an isothermal expansion, a confined gas, okay, see அவங்களே எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டாங்க. A confined ideal gas does minus 150 joule of work against its surrounding, right? அப்போ இங்கே வந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாலே ப்ளஸில் தான் வரணும். எக்ஸ்பேன்ஷனுங்கிறது பாசிட்டிவ். இங்கே வந்து எதை கொடுத்துருக்காங்கன்னா சரௌண்டிங் கம்ப்ரஸ் ஆகுது அகெயின்ஸ்ட் த சரௌண்டிங். ஓகே, ஸோ minus 150 joule of work is done on the surrounding. ஓகே, அப்போ சரௌண்டிங் வந்து இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன்றில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து வேர்ட் கேம் மாதிரி புரியணும். ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டான் தெளிவாக திஸ் இஸ் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆப்வியஸாக ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், ரைட்? அதே மாதிரியே இங்கே வந்து என்னென்னா a confined ideal gas does minus 150 joule of work against the surrounding. அப்போ பாசிட்டிவில் வராமல் ஏன் இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சரௌண்டிங் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி வந்து இங்கே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, புரியணும். திஸ் இம்ப்ளைஸ் தட் அப்போ வந்து திஸ் இஸ் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன். அப்போ இந்த ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாலே ஆப்வியஸாக 150 joule of heat வந்து இட் நீட்ஸ் டு கெட் ஆடட் இன் டு த சிஸ்டம், ரைட்? அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ ஐசோதர்மல் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஹீட் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து வந்துருக்கணும், ரைட்? அப்போ 150 joule of heat has been removed. No, it has to be added, right? அப்போ 150 joule of heat has been added to the gas, right? இது மேலே உள்ளதை வச்சே சொல்லிடலாம். ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன். அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதே அளவு ஹீட் வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துருக்கணும் அப்படிங்கிறது. therefore the answer is option 4. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம்.
a mass of diatomic gas gamma வந்து கொடுத்துட்டாங்க 1.4 அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். At a pressure of 2 atmosphere is compressed adiabatically. ஓகே, அப்போ adiabatic compression அது வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குன்னா 2 atmosphere. ஓகே, தேவைப்பட்டால் இது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கலுக்கு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்க வேண்டியதான். is compressed adiabatically so that its temperature rises from 27 degree Celsius to 927 degree Celsius. adiabatic compression வந்து பண்ண போகிறோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து 27லேருந்து 927 வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 27 degree Celsius கெல்வினுக்கு மாத்திரம் அப்படின்னா you'll have like 300 Kelvin. 927 degree Celsius வந்து நம்ம வந்து மாத்திரம் அப்படின்னா you'll have like 120 1200 Kelvin வந்து வரப்போகுது. 1200 Kelvin வந்து இருக்கும். the pressure of the gas in the final state. ஸோ அப்போ இனிஷியல் ப்ரெஷர் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்தாச்சு, ஃபைனல் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து பிடி ப்ரெஷரையும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அன் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரைட், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷரையும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணுறது பிடி gamma divided by 1 minus gamma equals constant. அப்போ P1 T1 which is equal to P2 T2 அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ ப்ரெஷர் P1க்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் சிச்சுவேஷன் 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இன்டூ 10⁵ நம்ம போடுற மாதிரி வரும். எனிவே 10⁵ வந்து இட் வில் கெட் கேன்சல், பிரச்சனை கிடையாது. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். டெம்பரேச்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். டெம்பரேச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அப்படி கிடையாது, அங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும் 10⁵. இங்கே வந்து அடிஷனில் வருது. ஸோ டெம்பரேச்சரில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகாது. அப்போ டெம்பரேச்சர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 27 degree Celsius அப்போ அது கெல்வினுக்கு மாற்றி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், தெரியணும். ஓகே, அப்போ 27 + 273 is 300. therefore you'll have like 300 பவரில் வந்து gamma divided by 1 minus gamma. அடுத்த ஸ்டெப்பில் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு gamma சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம், which is equal to P1 T1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் யூ ஹேவ் P2 T2. P2 என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ப்ரெஷர் 2 ஐ ஹேவ் டு ஃபைண்ட் இட். P2 இன்டூ டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னென்னா 927 degree Celsius. அப்போ வந்து தட்ஸ் கோயிங் டு பி 1200 Kelvin. ரைட், அப்போ 1200 gamma டிவைடட் பை 1 minus gamma. சரி தானே, அப்போ இதை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get the P2. P2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ P2 ஈக்குவல்ஸ் 2. ஓகே, உள்ளே வந்து எனக்கு வந்து டினாமினேட்டரில் வந்துச்சு அப்படின்னா I'll have like 300 divided by 1200. ரைட், P2 equals 300 divided by 1200. மேலே வந்து gamma வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா you'll have something like this. gamma வந்து that's going to be 1.4 fine divided by 1 minus gamma. 1 minus gamma அப்படிங்கிறது 1 minus 1.4 that is going to be negative 0.4. ஓகே, சரி, இப்போ வந்து negative 0.4 உள்ளதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 0 0 0 zeros and then this is going to be 4. right, so 3 that's going to be 4. yeah, சரி தானே. இப்போ இதில் வந்து இப்போ நெகட்டிவில் வந்து இருக்குது பவர் வந்து. அப்போ நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அந்த பவர் வந்து நம்ம உள்ளே இருக்க ஃப்ராக்ஷனை ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிரும், தெரியணும். ஸோ அப்போ P2 ஈக்குவல்ஸ் 2 இன்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான் 4. மேலே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவில் இது வந்து சேஞ்ச் ஆயிரும். 1.4 டிவைடட் பை 0.4. ரைட், அப்போ 1.4 டிவைடட் பை 0.4 அப்படின்னா 14/4 வந்து வந்துருக்கணும். அப்போ தட்ஸ் கோயிங் டு பி 7/2. ரைட், 2 இன்ட்டு 4 பவரில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா தட்ஸ் 7/2. அப்போ 7/2 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 2 ஸ்கொயர் வந்து வந்துருக்கணும். அப்போ வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 2 இன்ட்டு 2⁷. ஓகே, ஸோ அப்போ 2 இன்ட்டு 2⁷ தான் எனக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இஃப் யூ டூ த மல்டிப்ளிகேஷன் யூல் கெட் லைக் 256. ரைட், சரி பண்ணி பார்த்துக்கோங்க, பண்ணி பார்த்தா வந்துடும். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த செஷன் வந்து இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். ஃபைன், இப்போ நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் தேவையானது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. லெஃப்ட் ஓவர் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.